ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சாண்ட்ரா, பிரஜன், திவ்யான்னு ஒரு 3 பீஸ் சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கேவலமாக பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்க தோணக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ மறுபடியும் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவனுங்க வாய் இருக்குது பார்த்தீங்களா, வாய். இப்போ நிறைய பேர் பார்வை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருப்போம், பாரு இப்படி பேசு அப்படி பேசுதுன்னு. ஆனால் இவங்க 3 பேர் எந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்க பேசுகிறத போய் கேட்டால் மட்டும் தான் தெரியுது. ஸோ அப்படி என்ன நான் பேசி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யாவை பற்றி திவ்யாவோட ஒரிஜினல் கலர் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசி வச்சிருக்கானுங்க. ஸோ அப்படி என்ன ஏது அது என்ன, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 விஷயத்தம் இன்னும் கமருதீனுக்கும் சபரிக்கும் ஒரு சண்டையை கிளப்பி விட்ட பார்த்தது. ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதை பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். சரி வாங்க வீடியோவில் போகலாம். இந்த 3 பேர் என்ன பேசுனானுங்க, ரம்யா பற்றி என்ன பேசுனானுங்க அப்படின்னா, அதாவது ரம்யாவோட ஒரிஜினல் கலர் உனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த ஒரிஜினல் கலர் அப்படின்ற ஒரு மேட்ரு நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சீசனில் வந்து ஒரிஜினல் கலர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. இதுதான் அவனோட ஒரிஜினல் கலர், இதான் ட்ரூ கலர் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பூதாகரமாச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பேசுனாங்களான்றது எனக்கு தெரியல. பட் இப்போ வைல்ட் கார்டில் உள்ளே வந்த இந்த 3 பேர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு அப்படின்னா, சாண்ட்ரா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது உள்ளே வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் பேக்கேஜோடு வந்திருக்கானுங்க. எப்படி ஆக்டிங் பேக்கேஜோடு வந்திருக்காங்க? இப்படி ஆக்டிங் பேக்கேஜோடு வந்திருக்கானுங்களா? எப்படியுமே ஆக்டிங் பேக்கேஜ் அது சொல்லும்போது எனக்கு ஒரு செகண்ட் சிரிப்பு வந்துருச்சு. என்னன்னா, ஆக்டிங் பேக்கேஜோடு வந்திருக்காங்கன்னு சொன்னாலே, இந்த போன வாரம் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி பேசும்போது நம்ம அக்கா ஒரு ஆக்டிங் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், கணிக்கு தான் சார் எல்லாம் தெரியும், ஒரு விஷயம் ஒரு போடு போட்டிங்க பார்த்தீங்களா, அப்போவே தெரிஞ்சிருச்சு உங்களோட ஆக்டிங் பேக்கேஜ் என்ன அப்படின்றது. அதுலேயே எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதில் இந்த அம்மா ஒரு விஷயத்தை வேற சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது இவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் பேக்கேஜோடு வந்திருக்கானுங்களே, ஆனால் அது அவங்களாம் கண்டினியூ பண்ணவே முடிய மாட்டேங்குது, ஒழுங்காக அதையும் பண்ண மாட்டேங்கிறானுங்கன்னு இந்த அம்மா சொல்லுது. உனக்கு ஆக்டிங்கில் கன்சிஸ்டன்சி இருக்கணும், அது இங்கே யாருக்குமே இல்லை. அது இல்லை, அங்கங்கே விட்டுடுது, மறந்துடுறாங்க. அதாவது இந்த அம்மா எந்த அளவுக்கு தலை தெறிக்க ஓடிடுச்சு அப்படின்னு கனி வந்து கேட்டாங்க பார்த்தீங்களா. கனி வந்து, அதாவது ஏன் சாண்ட்ரா நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்களே என் கூட, அப்போ நீங்களும் தூக்கி விட்டுருக்கலாமேன்னு சொன்னோன்னே நம்ம சாண்ட்ராவுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஐயோ இந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு, நாம் இப்போ நின்னோம் அவ்வளோதான் நம்ம செத்தோம் அப்படின்ட்டு. ஐயோ நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியவே இல்லைங்க, எனக்கு ஒன்றுமே புரியல கனி அப்படின்ட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடுனுச்சு, பார்க்கணும் தலை தெறிக்க ஓடுனுச்சு. அப்போ தெரிஞ்சிச்சு உங்கள் ஆக்டிங்லாம் அவ்வளோதான் சில்லறத்தனமாக இருக்குது, ஒரு ஆள் லைட்டாக பேசினா முடிஞ்சு போச்சு, உங்கள் ஆக்டிங்குக்கு சாவு மணி தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு இருந்த பிரஜன் கேட்குறான், அப்போது ரம்யா எப்படி அப்படின்னு கேட்கும். உனக்கெல்லாம் தெரியல ரம்யா பற்றி, இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ அவள்கிட்ட பேசிப்பாரு அவளோட ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்னு. ரம்யா என்னது? ரம்யா என்னதான் என்னது இல்லை எப்படி கண்டுபிடிச்சிங்க, எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க? அதுக்கிட்ட போய் பேசிப்பாரு, இப்போ தெரியும் அதோட ஒரிஜினல் கலர் என்னன்றது. நான் என்ன கேட்குறேன், ஒரிஜினல் கலர் அது எதுக்கு இந்த இடத்துல வருது? ஒரிஜினல் கலர் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக இங்கே பேசப்படுது? அவங்க வெளியே எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், அவங்க உள்ளே வந்திருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் சரிங்களா. இவங்க தான் வெளியே இருந்து உள்ளே பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக விளாட்றாங்க, ரொம்ப இதாக விளாட்றாங்க, பினாயில் ஊற்றி கழுவணும், எல்லாரையும் தூக்கி தரன்னு வெளியே இழுத்து போட்டுருணுன்னு. இப்போ யார் வாயை வந்து பினாயில் போட்டு கழுவணுமா சொல்லுங்கள்? இப்போ யார் வாயை பினாயில் போட்டு கழுவணும்? ஒரிஜினல் கலர் என்ன? எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்னா, உன்னோட தகுதி தராதரத்தை கேட்குற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் நான் நினைக்கிறேன். இதுதாண்டா உன் ஒரிஜினல் கலரு, இதுதாண்டா உன் ட்ரூ கலர் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, இதுதாண்டா உன் தகுதி, இதாண்டா உன் தராதரம், உங்ககிட்டலாம் நான் பேசுகிறேன் பார்த்தியா, இதுதான் ஒரிஜினல் கலர் அப்படின்னு ஒரு டோன் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு சமமான ஒரு வேர்டு தான் ஒரிஜினல் கலர், ட்ரூ கலருன்றது, தகுதி தராதரத்துக்கு சரிங்களா. இப்போது வெளியே போன திவாகருக்கும் உள்ளே இருந்து பேசக்கூடிய சாண்ட்ராவுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா அவர் அதை பற்றி பேசினார், அவரை போட்டு போலன்னு பொழந்தோம். இப்போது சாண்ட்ராமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ இவங்களையும் போட்டு பொழக்கணுமா? அப்போ இவங்களை எல்லாரும் கேள்வி கேட்டே ஆகணும். சாண்ட்ரா எதுக்கு இந்த அளவுக்கு கேவலமான வேலை பார்க்குறாங்கன்னு தெரில. ஆனால் சரி, இவங்க இப்படி பேசிட்டாங்க. அங்கே இருந்த பிரஜனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், ஏன் கொஸ்டின் கேட்கல? இல்லை சாண்ட்ரா இந்த மாதிரி பேசாத, இது வேறு மாதிரி ஒரு இதாக கொண்டு போயிடும், இந்த மாதிரி ட்ரூ கலர் ஒரிஜினல் கலர்னு பேசாத, இது வேறு மாதிரி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் ஆக்கி விட்டுரும், வேணாம் இந்த மாதிரி பேசாதன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஒன்றுமே சொல்லலை. அவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சரி, இன்னொருத்தவங்க யாராவது வேற ஒரு ஆள் இவங்களை பற்றி, இது தாண்டா இவங்களோட ஒரிஜினல் கலர், இவங்க இப்படி தாண்டா இருப்பாங்கன்னு சொல்லி வேறு யாராச்சும் இவங்களை பார்த்தோ இல்லை இவங்களுக்கு தெரியாமலையோ இவங்களை பற்றி ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா சும்மா இருப்பாங்களா?
சும்மா இருப்பாங்களா? அப்போது இவங்க எப்படி ஒரு இன்னொருத்தவங்கள பேசுகிறாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. சரியா? இது ஒரு மேட்ரு போச்சு. அதாவது நீ அவன் ப்ரெசென்ட்டை வந்து நீ பேசிப்பார், அப்போ தான் அந்த அம்மாவோட ஒரிஜினல் கலர்லாம் தெரியும்னு. என்னத்த ஒரிஜினல் கலர்? எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து ரம்யா வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக நிறைய இடத்துல இருந்து பார்த்துருக்கோம். அது நல்லா போல்டாக நிறைய இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க போகக்கூடிய இது, அவங்க வேலை பார்க்கக்கூடிய இது, அதனால அவங்க வந்து கோவப்படுவாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அந்த தேவை இல்லைன்னு நினச்சிருப்பாங்களா? சரி, தேவையில்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திவாகர் கூட வேறு லெவலில் சண்டை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சண்டை போட்ட மாதிரி தெரில. எனக்கு தெரிஞ்சு அது எதுக்கு அது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க அக்ரெஸ் பண்ணலாம், இல்லை கோவப்படலாம். ஸோ அது அந்த மாதிரி எதுவும் நடக்கலையேன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி இருக்க சொல்லாமல் இருக்கலாம். அதை எப்படி இவங்க இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இந்த ஒரு மேட்டர் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. இன்னொன்னு, நேத்து சபரிக்கும் கமருதீனுக்கும் ஒரு மாதிரி கோழி முட்டை விடுற வேலையை வந்து நேத்து பார்த்து விடுறதுக்கு வேலை பார்த்தாங்க. பட் அவங்களால பண்ண முடியல. இதுதான் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த ஒரு காரமாக சமைச்சிட்டாங்களாம். ஸோ காரமாக சமைச்சா எல்லாரும் சாப்பிடக்கூடிய டைம். ஏன்னா வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கோ இல்லை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கோ அந்த இடத்துல முடியாது. இங்கே என்ன இவங்க சமைக்கிறாங்களோ அதை தான் சாப்பிட்டாகணும். பசிக்கு அதுதான், சரிங்களா? ஸோ அதை தான் சாப்பிட்டாகணும். அதில் ஏதோ காரமாக இருந்திருக்கு போல இருக்குது. அதை இவங்க எல்லாருமே ஏன்னா அங்கே அந்த இடத்துல வந்து ஒருத்தர் 2 பேரில் 15 பேருக்கு மேலே அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சொன்னாங்கன்னா ஆமாம் காரமாக தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதை தான் சாப்பிட்டாகணும் அந்த இடத்துல. ஸோ அதனால் எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. அது இவங்களால பொறுத்துக்க முடியல. சரி, இது ஒரு விஷயமா போயிட்டு இருந்துச்சா. அதுக்கப்புறம் யாரோ கேட்டாங்கல்ல, ஆமாம் கெமி, காரமாக இருக்க சாப்பாடில் கொஞ்சம் நெய் போட்டோம்னா அந்த காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் சாப்பிட. ஏன்னா நிறைய பேருக்கு காரம் ஒத்துக்காது. காரம் சாப்பிட்டு எவ்வளோ கஷ்டப்படணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால கெமி வந்து ஒரு ஸ்பூன் நெய் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் நின்றுக்கிட்டு இருக்காரு. கமருதீன் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாரு. நான் போன வாரம் கேட்கும்போது நெய் கொடுத்தீங்களா? டே, போன வாரம் நீ நெய் கேட்டதுக்கும் இந்த வாரம் காரத்துக்கு நெய் கேட்கறதுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி கேட்டுட்டு அவர் அங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சபரி பார்த்தீங்க அப்படின்னா, சரி காரமாக இருக்குது, எல்லாருக்குமே தெரியுது காரமாக இருக்குது, சரி ஓகே ஒரு ஸ்பூன் நெய் கொடுத்துருவோம் எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன். ஏன்னா எல்லாருமே சாப்பிடணும், எல்லாருக்கும் வயிறு இதாக ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். சரி, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் நெய் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் இவர் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாருன்னா, வெளியே 3 பேர் உட்காந்துருக்காங்க, அதில் 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நெய் வேணுமான்னு போய் கேட்டது தான் சபரி பண்ண மிகப்பெரிய தப்பு. அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு அதுதான். ஏன்னா இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க, இவங்களையும் மனுஷன்னு சொல்லி. ஏன்னா சப்போஸ் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது வெளியே போய் 3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு நெய் வேணுமா? நான் உங்களுக்கு நெய் எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் கொடுத்துக்கிட்டுங்க, உங்களுக்கு நெய் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வேணாம், இல்லை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டேன், நான் கொடுக்க வந்தேன், நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, ஓகே சரி அப்படின்னு உள்ளே போயிட்டார். இதை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னது, நெய்யை வந்து கையில் கொடுக்க வரான், அப்படியா இப்படியான்னு சொல்லி அவ்வளோ பேசுகிறாங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன்னு, சப்போஸ் இந்த இடத்துல சபரி வந்து நெய்யை கொடுக்காம அவர் வீட்டிலே இருந்திருந்தார், சப்போஸ் வந்து மறந்து வெளியே 3 பேர் சாப்பிட்றத கவனிக்காமல் மறந்துருந்தாலும் இவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியுமா? எல்லாருக்குமே நெய் கொடுத்த நாங்கள் என்ன மனுஷங்களா தெரியலையா? நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் எங்கள்கிட்ட வந்து வேணுமான்னு கூட கேட்கக்கூடாதா? இல்லைங்க மறந்துருச்சுங்க, அது எப்படி எங்கள் 3 பேர் மறப்போம், ஒரு ஆளை மறக்கலாம், 3 பேர் எப்படி நீ மறப்ப அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொலையாக கொண்டிருப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்கள்? இவ்வளோ விஷயம் இப்போ இது பண்ணியிருப்பாங்க. இந்த 3 கேஸ் அப்படி தான் பண்ணும். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க ஒரு காமெடின்னு சொல்லி ஒரு கேவலத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. நெய்யை கையில் ஊற்றி குடிக்க முடியுமா, முட்டையை கழுவி கொடுக்க முடியும், என்ன இலவுன்னு தெரில. எனக்கு ஒன்றும் விஷயம் புரியல, ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு மேட்ரு போச்சா. இதை ஒவ்வொருத்தவங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் கமருதீன் வந்தாப்புல. ஏன்னா கமருதீனை பற்றி எல்லாருக்குமே தெரியும், சும்மா ஒன்று கொளுத்தி விட்டால் போதும் நம்மளால் டப்படப்படன்னு வெடிச்சிருவாப்புல. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல கொளுத்தி வர மாதிரி வேலையை நெய்யை வச்சு பேசிட்டு இருந்த மாதிரி, நெய் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கான், எங்களுக்கும் வந்து கேட்டான், கையில் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால் அவன் டென்ஷன் ஆகிட்டான். நெய்யை பற்றி பேசினா நான் போய் சண்டை போகிறேன்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் கமருதீன் இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக சண்டை போடுவோம். ஏன்னா போன வாரம் இந்த மாதிரி தான் சண்டை வந்துச்சு, பார்வதி இவங்க கூட இந்த விஷயத்த இது பண்ணோன்னா இவன் கொதிச்சிட்டான். அதுக்கப்புறம் பிரச்சனை, ஐயோ வேணாம் சண்டை போட்டு போகிறேன், நீ நாளைக்கு போய் கேளு. எப்படி நாளைக்கு போய் கேளு? ஏன்னா இப்போ கேட்டோம்னா இவங்க 3 பேர் தான் தெரிஞ்சு போயிடும், அதனால நாளைக்கு போய் கேளுன்னு சொல்லி ஒரு மாதிரி இது பண்ணி விடவும் அங்கேருந்து வினோத், டே நீ வா, வேணாம் ராசா, நீ பாட்டு உள்ளே வந்துரு, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவர் கூட்டு வந்து அங்கிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிற. இங்கே பாரு, அவங்க உன்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை வந்து மனித வெடிகுண்டா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நீ எதுவும் இது பண்ணி போயிடாத. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படி தான். ஏன்னா இவங்களுக்கு மட்டும் வேணுமான்னு கேட்கல, எல்லாருக்குமே அவன் கொடுத்தான். சரியா, இவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு சொல்லி நீ எதுவும் அவங்க இது பண்ணி போயிட்டு அவன் வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உன்னை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு சபரி கூட சண்டை வைக்க போகிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வேலையை மட்டும் நீ பார்த்துறாத. அது வந்து இல்லை நான் எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு அப்படி புரிஞ்சு போச்சு, விட்டுருந்தா இந்த போயிருப்பாங்க, வினோத் மட்டும் அந்த இடத்துல வரலாம் அப்படின்னா இவன் போய் கண்டிப்பாக போய் சண்டை போட்டிருப்பான். அந்த விஷயம் அதை நம்ம எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவன் கண்டிப்பாக போய் சண்டை போட்டிருப்பான். ஸோ இந்த இடத்துல வினோத் மட்டும் வராமல் அந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தா. ஏன்னா கமருதீனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு புரியும்.
ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் வினோத்தை போய் கொண்டு போய் இந்த வேணாம், இது பிரச்சனை வேறு மாதிரி போயிடும், இது பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மாதிரி கமருதீன் வந்து வேறு மாதிரி இது பண்ணி விட்டு கமருதீன் நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னான், ஐயோ இல்லை கெமிக்கிட்ட வந்து நான் சாரி சொல்லணும், ஏன்னா நான் ஒரு மாதிரி திட்டினேன், கெமிக்கிட்ட போய் சாரி சொல்லணுன்ற லெவலுக்கு மாறிட்டான். இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவனை வேறு லெவலில் ஒரு மாதிரி சண்டை போட வைக்கிறதும் முடியும், அவனை வந்து சமாதானப்படுத்தி வேறு மாதிரி ஒரு டியூன் பண்ணவும் இந்த வீட்டில் முடியும். அதுதான் ஏன்னா அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சாண்டர் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இல்லை நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாண்டராவோட இதோட பேச்சு உங்களுக்கு எப்படி தோணுது? அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.